பண்ணல. பாட்டு வருது சுட சுட. ம். நாங்க கேலிக்கட்ல கப்பாட் பீச்ங்கிற ஒரு கடற்கரையில தான் நாங்க செட்டு ஆ. போட்டு அந்த பாடல்லாம் படமே அங்க தான் எடுத்தோம். பீச்ல தான். ஓகே. இந்த பாடல் வருது. ஆ. வந்ததும் எல்லாம் பரபரன்னு ஓடி வந்து எனக்கு கேட்கறதுக்கு கொண்டு வராங்க. ஓகே. அம்மா இருந்தாங்க எனக்கு அப்போ அங்க. ஓகே. ஆ பாட்ட கேட்டதுமே டடன் டடடடன் டடன் அந்த அந்த ஒரு பீட்லயேல கையெல்லாம் தானா ஆட ஆரம்பிச்சுச்சு. ஓகே. செம்ம சாங். ம். கேட்ட ஃபர்ஸ்ட் பார்லயே இது சூப்பர் ஹிட்ன்னு புரிஞ்சு போச்சு. ம். ஸோ நல்ல ஜாலியா எடுத்த பாடல். டி.கே.எஸ். பாபு மாஸ்டர் தான் கொரியோகிராஃபர். இன்னைக்கு எனக்கு அந்த பாட்டுக்காக, அந்த கிரேஸ்ஃபுல் டான்ஸுக்காக எத்தன காம்ப்ளிமெண்ட்ஸ் வருதுங்கிறது எனக்கு தெரியும். ம். ஆனா, அது எல்லாத்துக்கும் டி.கே.எஸ். பாபு மாஸ்டர், "அம்மா" அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு என்ன வந்து ட்ரெயின் பண்ணதெல்லாம் அந்த கோ-ஸ்டார் கதையெல்லாம் இருக்கு. ஆ? உங்களுடைய கோ-ஸ்டார் இந்த பாட்டுல. அவரு என்ன டான்சர் இல்ல பிரபு ஆமா. சாரு. ஆமா. ம். அவரோட போட்டி போட்டு ஆடுறதுங்கிறது இன்னொரு சேலஞ்ச். அந்த பயங்கர கிரேஸ் அவர்கிட்ட அப்படியே இருக்கும்ல. எப்பொழுதுமே ஒரு செம்ம டான்ஸ். கிரேஸ். அவர் அளவுக்கு நான் ஆடல. அவரு கிரேஸ் கிங் அவரு. ஆஹா. அவர் அளவு பிரபு சாருடைய கிரேஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பியூட்டி, அந்த ஒரு கிரேஸ்ஃபுல் டான்ஸ் அதுக்கப்புறம் நான் ஜூனியர் என்டிஆர்ல பார்க்கிறேன்.